ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சைட்டுக்கு வேலை கிளம்பியாச்சு. நம்ம சைட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் இதம்பாடல் தான். போகிற வழியில் இந்த ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, சிக்கல் டு ராமநாடு அந்த போகிற ரோட்டில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமண மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க சிக்கலில், மிக பிரம்மாண்டமாக. அதோட வீடியோ நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. இதான் அந்த நம்ம பார்க்க போகிற வேலை பார்க்க போகிற சைட்டு. ஆல்ரெடி வீடு இருக்குது, அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வீடை. அதாவது ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, 2 பாத்ரூம் இதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், சிசிடிவி அண்டு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நம்ம தான் பார்க்க போகிறோம். நம்ம லேபர் வந்து காலைல 9 மணிக்கு சைட்டுக்கு வந்துட்டாப்பில். வந்துட்டு அந்த போர்டு எல்லாம் க்ளீனிங் பண்ணிட்டு, சிமெண்ட் ஒன்றுமா இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, அந்த பைப்பிங் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணாப்பில் பண்ணி முடிச்சிச்சு. நம்ம வந்துட்டு ரூமில் டைல்ஸ் ஒர்க் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துருந்தேன். அந்த பாத்ரூம் பண்ணியிருக்கிறத எல்லாமே நல்லா டைல்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, எல்லாம் பார்த்து முடிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு, அந்த டெப்த் பாக்ஸு நீளமாக இருந்தனால செவத்தை விட 1 இன்ச்சு 2 இன்ச்சு எல்லாம் வெளியே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணி க்ளீனாக நீட்டாக எடுத்தாச்சு, செவத்தோடு ஈக்குவல் பண்ணி. இந்த வீட்டுக்கு பைப்பிங், அதாவது ரூஃப் பைப்பிங் எல்லாம் போட்டது, சைடு வால் பைப்பிங் எல்லாம் போட்டது நம்ம கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணியிருந்தாப்புல. அந்த இடத்துல நம்மளால் ஒர்க் பண்ண முடியாதனால அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதோட இப்போ நம்ம வயரிங் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு, எங்கெங்கே என்ன வயர் பைப்பு போட்டிருக்காப்புல அப்படின்ட்டு. சரிலாம் அவங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ப்ரிங் கூட ஆரம்பிச்சாச்சு, வயருக்கு ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இந்த வீட்டுக்கு நம்ம என்ன வயர் யூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா குண்டன் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேஸுக்கு வந்து 2.5 வரும், நியூட்ரலுக்கு 1.5, எர்த்திங்க்கு 1.5 அண்டு எக்ஸ்ட்ராவாக இன்வெர்டர் லைனு அதுக்கு 1.5 யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லா பேருக்குமே கலர் கோடிங் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபேஸுக்கு ரெட்டு, நியூட்ரலுக்கு வந்து பிளாக்கு, எர்த்திங்க்கு வந்து க்ரீன் கலரு அண்ட் இன்வெர்டர் லைனுக்கு வந்து ப்ளூ கலர் போட்டிருக்கோம். அது மாதிரி பாயிண்ட்டுக்கு எல்லாமே வந்து எல்லோ கலர் வயர் போட்டிருக்கோம். 1 ஸ்கொயரில் பாயிண்ட்டுக்கு எல்லாமே 1 ஸ்கொயரு. இந்த வீடியோ பார்க்குற எலக்ட்ரிஷியன் நம்பராக இருந்தால் நீங்கள் எதுக்கு எத்தனை ஸ்கொயர் வயர் யூஸ் பண்ணீங்க அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இந்த மெத்தடில் தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன மெத்தடில் எத்தனை ஸ்கொயர் போட்டு வேலை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வேலையெல்லாம் நீங்கள் கூலிக்கு பார்க்குறீங்களா இல்லை பாயிண்ட் கணக்கு பார்க்குறீங்களா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போயுமே பாயிண்ட் கணக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாயிண்ட்டு பார்க்குறீங்களா கூலிக்கு பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த மாதிரி பார்த்தாலும் அதையும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் நம்மளுக்கு தெரியாது, அது தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மெயின் சர்க்யூட்டுக்குள்ளே வயரிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பாயிண்ட் வயரிங் தான் பண்ண போகிறோம். அதை லைட்டிங்கு, ஃபேன், இந்த பாயிண்ட்டுக்கான வயரிங் பண்ண போகிறோம். நம்ம பேஜை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தொடர்ச்சியாக அதுமாதிரி வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அப்புறம் உங்கள் வீட்டில் வேலைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் பார்த்து கொடுக்கலாம். எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், சிசிடிவி, பெயிண்டிங் ஒர்க் இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் நம்ம பார்த்து கொடுப்போம். சிக்கல் மற்றும் அதை சுற்று வட்டார பற்றியில் பார்த்து கொடுக்கலாம். லோக்கல் ஏரியா பீப்புள்ஸ் கால் மீ. நம்ம டீ டைம் வந்துருச்சு. ஒரு டீயை பிஸ்கெட்டை நாளைக்கு சாப்பிட்டு விட்டு நம்ம லேபர் அவரும் சாப்பிட்டு டீ 2 பேரும் சாப்பிட்டு அடுத்து ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு விருந்து இருந்துச்சு. அந்த விருந்தில் அட்டன் ஆகிட்டு நெய்ச்சோறு, கறிக்குழம்பு வேலை பார்த்ததுக்கு நல்லா பசி வந்து ஒரு 5 கப்பு சாப்பிட்டு வயிறு நப்பியாச்சு. அண்ணன் ரவுத்தலண்ணே